இந்த ஜகபர் அலி நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் அந்த வீடியோல பேசும்பொழுது சொல்றாரு, 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. நாங்களே போய் அங்க இது பண்ணணும்னு பார்த்தா சுத்தி 100 ஆட்கள் நிக்கிறாங்க, ஆயுதங்களோட இருக்கிறாங்க, நாங்க அங்க போகலாம் முடியாது, அப்போ நாங்க வந்து இது போராட்டங்கள் தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அந்த அளவிற்கு இவர்கள் வந்து மிகப்பெரிய பலம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் வந்து சட்டத்திற்காக அவங்க வந்து அடிபணியணும். ஆனால் சட்டத்திற்கு அடிபணியாமல் இன்னைக்கு வந்து சட்டம் நம்ம கொலையே செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்களால் எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்குக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு உணரணும். தமிழ்நாடு முழுக்கவே கனிமவள கொள்ளை கனிமவள குவாரிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொள்ளையும் நடக்கிறது. அந்த கொள்ளை நடக்கக்கூடிய இடங்கள் அனைத்து இடங்கள்லையுமே இப்போ இந்த கனிமவள கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்காங்க. அந்த பணபலத்தோடு சேர்ந்து அங்கே அவங்களுக்கு ஆட்கள் பலமும் இருக்குது.